Hi friends, today I'm going to tell about 108வது திவ்ய தேசம் திருப்பதம், பரமபதம், திருநாக வைகுந்த பரம். பெருமாள் பரமபதநாதன் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் பெரிய பிராட்டியார். விமானம் அறந்தாங்க விமானம். தீர்த்தம் விரஜா நதி. 1000 பத புஷ்கரணி பிரதிக்ஷம். அனந்த கரண விஸ்வக்சேனா நித்திய சூரியல் மங்களாசாசனம். பெரியாழ்வார்கள், ஆண்டாள், திருமிசை ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் 36 பாசனங்கள் பாடியுள்ளார். நிலா உலகில் காண முடியாத திருத்தலம் 108வது திவ்ய தேசம். இது ஒரு நித்திய மண்டலம். பரமவீகம் பரமசாசனம் மாறி மாறி படைத்து அதை படுத்துவது லீலாவதி படைப்பு. அழிப்பதற்கு உட்படாமல் இருப்பது நித்யா விபூதி. வைகுந்தம் என்பது நித்யா விபூதி. வைகுந்தம் என்றால் இந்த இடத்தில் ஞானத்திற்கும் பக்திக்கும் குறைவே இருக்காது. எந்த இடத்தில் நம்ம கருமங்களே தீண்டாதோ, எங்கு பிறப்பது இறப்பது உப்பத்தூர் பிணி முதலியனவே கிடையாது, அங்குதான் அங்கு ஆனந்தமாக எப்போதும் நீடித்து இருக்கும். சொருவு விகாரம் அடைந்து ஜீவாத்மா சுத்த ஆத்மாவை எங்கு பெருமாளிடம் சேர்த்து அனுபவிக்கிறதோ அந்த ஊர் தான் வைகுந்தம். அந்த நலத்திற்கு அந்தம் கிடையாது. காலம் ஓடாது. போனால் திரும்பி வர முடியாது. போனால் திரும்பி வர முடியாது இல்லையா? அதுதான் உயர்ந்த ஊர். அந்த ஊர் வைகுந்தநாதன் எழுந்தளிக்கிறார். படைப்பு இறப்பு பெருமாள் சிருஷ்டிக்கிறாரா? அது அங்கு சிருஷ்டிப்பதும் கிடையாது. நாம் யோகம்தான் சிருஷ்டிக்கப்படும். நம்ம என்றாலும் பூலோகம் மட்டும் எல்லாம் 14 லோகங்களும் 14 நேரம் சேர்த்து ஒரு அண்டம். உபு புசா சுசா மகா ஜலா சபாது சத்தியம் அலா புஷ்க சுதலா விதலா பாதாள புஷ்கர அகல சகா திவ்யா. இது போல் 10,000 ஆண்டுகள் இருந்து மொத்தம் அவர்களை சேர்த்து சப்த அமளியன் உள்ளது போல் அபி தண்ணீர் தோறும் நெருப்பு வாயு காற்று ஆகாசம் இது போன்று பெருமாள். அது போல மகான், அதுக்கு மேலே மகான், அதுக்கு மேலே மூல பிரணாளி சூழ்ந்து அனைத்து சூழ்ந்தும் வளர்ந்து முடிவாக பெருமாள். இத்தனையும் சேர்ந்ததுதான் லீலா விபூதி. பெருமாள் இது போல 3 பங்கு பெரியது வைகுந்தம். இது போன்று 3/4 பங்கு பெரியது. இது ஒரு ஜீவாத்மா எப்படி கர்மங்களை துளைத்து முக்தி பெறுகிறோமோ 12 லோகத்தையும் தாண்டி அமாதி மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணுகிறோம். உள்ளே நுழையும் போது நீண்ட ஒரு தீர்த்தம் விராஜ நதி ஓடுகிறது. இந்த சூழலில் உடம்பை விராஜ நதி துளைத்து விட்டு நடு சுஷ்மா உடம்போடு மேலே பிரயாணம் செய்வோம். இங்கிருந்து புறப்பட்டு பிரம்மதந்தனம் என்ற இடத்தை உடைத்துவிட்டு நாடி நடையில் பிரயாணப்பட்டு இந்த போல் கையும் இந்த லோகத்தையும் கண்ணன் அர்ச்சன மார்க்கத்தால் நம்மை அழைத்து போகவார். யோகா ஆதி வருகிறார்கள். வருவோர் வழிகாட்டி கூட்டிக் கொண்டு போவார்கள். அம்மான் தீண்டி அக்கறையில் இருந்து இக்கரைக்கு கொண்டு போய்விடும். விராஜ நதியை தாண்டி அக்கறைக்கு தாண்டி ஏழைகள் நமக்கு சேரும். ஆவி பாவம் பட்டு சருமங்கள் அங்கே துளைந்து இனி திரும்ப வராமை வந்து நம்முடைய பிராலி அப்பு தேஜஸ் நாடி ஆகாசம் பஞ்ச பூதங்கள் துளைந்து கணம் பரமேட்டு விசா விக்ரா
சர்வ என்ற பெருமாளுக்கு திருமேனி உள்ளது. அதுபோக திவ்ய மங்களம் விக்கிரத்தை பெறுகிறோம். பெறுகிறார், வைத்து விட்டார். சமாவதி அவருக்கு இருக்கும் 8 குணங்கள் நமக்கு சமாவதி. வரும் நித்திய மண்டபத்தில் நித்திய சூரர்கள் இருப்பார்கள். முக்தி அமைந்தாலே லட்சம் லட்சம் கோடி கணக்கர்கள் பெயர் அவர்கள் எல்லாம் கைப்பிடித்து அழைத்து நம்ம செல்வார்கள். நம்மாழ்வார் இது அப்படியே இந்த இங்கிருந்து அங்கு பார்த்துதான் அந்த மார்க்கத்தில் போவது. எப்படி யார் எந்த பூர்ண கும்பம் கொடுப்பார்கள் அங்கு போனால் அப்படி சர்க்கா கர்மா ஏற்படும். வைகுந்த சமயத்தில் நம்மாழ்வார் இங்கிருந்து தரிசனம் செய்தாலே வைகுந்த தரிசனம்க்குள் நுழைவோம். ஆதி தூரத்தில் பார்க்கத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். வலப்பக்கம் ஸ்ரீதேவி, இடப்பக்கம் பூதேவி, நீலாதேவி, ரகன் தீர்த்தம் என்று அந்த குளத்தை தரிசனம் செய்துவிட்டு போனோம். எங்கு பார்த்தாலும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். எங்கும் கருமத்தையுடைய தொடர்பே இருக்காது, கர்மங்களுடைய தொடர்பே இருக்காது. எங்கும் வயதாகிறது, முப்பு வினையுமே கணமே எங்கும் எதுவும் இல்லை. கீழே விழுந்து நமஸ்காரத்தை விழுந்து நாம் விழுந்து நமஸ்காரத்தை உள்ளே போவோம். கிட்டே போய் பெருமாளை பிரார்த்தனை செய்வோம். தேவர் நீங்கள் அப்போது அணைத்து கொண்டு வேண்டும். ரொம்ப எத்தனையோ கிட்டையே போய் கண்களால் காட்டி கூப்பிடுகிறார். ஏறி அவரும் உட்கார்ந்து கொண்டோம். ஆதிசேஷன் பீடத்தில் ஏறி தன் மடியில் மெதுவாக அணைத்துக் கொண்டு எப்போதும் எங்கே அனைத்து நித்திய சூரர்கள் முதல் சமகனம் செய்து கொண்டிருப்பார்கள். இங்கு பார்த்ததில் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர், நாதமுனிகள் அனைவரும் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கேயும் எழுந்துள்ளிருக்கிறார். ஒவ்வொரு அத்தனை பேரையும் எந்த பொருளும் மாமன்னா ஆக மன்னாது அடியேனே உனக்கு சன்னமாக இருக்கட்டும் என்று பெருமாள் உண்ணுகிறார். அவர் ஆனந்தப்படுவதை பார்த்து நாமும் ஆனந்தப்படுகிறோம். இருக்கிறோம். அவர் திரும்பி திருவடி பற்றினோம். 7 முறை தொழுவோம். ஒழிக்கின்றது. நீ வைகுந்தம் அடைகிறோம். அங்கிருந்து பெருமாளோடு அவர் கல்யாண கோலத்தில் அமர்ந்ததில் ஆழ்ந்து அதை அனுபவித்து எப்போதும் அனுபவித்துக் கொண்டு இருப்போம். இப்படி என்று உயர்ந்த காட்டிதான் நம்முடைய ஆச்சரியமான 108வது திவ்ய தேசம். தேடி போய் பெருமாளை தரிசனம் செய்வோம். 108 நம்மால் போக முடியாமல் போகலாம். இங்கிருந்து செல்ல அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். என்ன செய்யலாம் என்று இருப்பிடம் வைகுந்தம், வேங்கடம், பல மலர் சோழில் பருத்தி, திருவேங்கடம் மாயவனுக்கு எங்கேயோ அந்த தன்னோடு வந்து நம்ம ஊர் ஐராவதம் மானுடர் ராமானுஜர் என்னும் மடத்தை இன்றைய வந்து இருப்போம். அந்த இதயத்துக்குள் உள்ளே சென்று இணைவோம். ஸ்ரீபெரும்புதூர் என்னும் திவ்ய தேசத்தில் சித்திரை மாத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆசேஷனுடைய அவதாரமாக பகவத் ராமானுஜர் அவதரித்தார். ஸ்ரீ ஆதி பெருமாள் கேசவ பெருமாள் எழுந்தள்ளி இருக்கிறார். பூதபுரி என்ற சேஸ்திரம் பூதங்களால் வழங்கப்பட்ட பெருமாள். பூதபுரி அங்குதான் ஸ்ரீ பெரும்பூர், அங்குதான் ராமானுஜர் அவதரித்தார். எப்போவே நாம் 1917ஆம் வருடம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் திவ்ய தேசத்துக்கு எப்போதும் அவர்களை விட்டுவிட்டு ராமானுஜர் திருவடியிலே குடிகொண்டிருப்போம். அந்த ராமானுஜர் திருவடியை நாம் சேவிப்போம். ஸ்ரீபெரும்புதூர் சேவித்து விட்டு வந்தால் நாமே நடக்குவது என்ன என்று நமக்கு காணக்கூடாத தோஷங்கள் அழிந்து அனைத்து பெருமாள்களை தரிசனம் செய்யலாம். ஆனந்தத்தையும் கொடுத்து நம்மை அனைத்தையும் போக்கி பெருமாளத்தில் சேர்த்து வைப்பார் இந்த ராமானுஜர். ஸ்ரீபெரும்பூர் சேவிக்க நாமும் போவோம். அவருடைய உடையாகட்டும் நடையாகட்டும் இருக்கட்டும். அவருடைய நீண்ட திருமேனி தரிசனம் செய்ய பாவங்கள் விலகும். பக்தி கண்டிப்பாக பெறும். சரணாகதி சாஸ்திரத்தோடு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அல்லவா. நமக்காக பெரிய பெருமாள் இடத்தில் சரணாகதி அனுசரித்து நம்ம பெருமாள் பங்குனி உத்திரநாளத்தில் வாய் திறந்து உள்மொழி எடுத்துட்டார். ராமானுஜரோடு உன்னோடு சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் அனுப்பி வைத்தால் நம்ம அங்கேயே அவர்களை வைகுந்தத்தோடு அழைத்து போக அதைத்தான் மணவாள முனிவர் கடைசியாக சொல்கிறார். நாம் தகவலுக்கு
பிள்ளை என்று சொன்னால் சொத்தை கொடுத்து விடலாம். ராமானுஜருக்கு சிஷ்யர் என்றால் இந்த ராமானுஜர் திருவடி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி 108 திவ்ய தேசங்களை தரிசனம் செய்வது என்றாலும் ராமானுஜர் திருவடிகளை சரணாகதி அடைவோம். வைஷ்ணவ அடியார்களுக்கு அனைத்தும் தமனின்றி தமக்கு அடியவருக்கு மோட்சத்தை நல்கும். இந்த பரமபதமே வைஷ்ணவரின் கடைசி இலக்காகும். மோட்சம் கூறுவதே குறிக்கோள் என்றும் அடியவருக்கு இந்த பரமபதமே எல்லையில்லா நிலையாகும். மேல் தடக்கையை சங்கு சக்கரத்தோடு சுகாதாரண களியம்பூ போல இதழ் போல கருத்துவனாய் தாமரை இதழ் போன்று திருக்கண்களுடைய கோடி மதர்களை உள்ள ஒத்த அழகுடைய உலகை மயக்கும் திருமேனியுடைய கோடி சூரிய பிரகாசங்களுடைய கோமளமான அவயங்களை நிற்பவனான தோல்வளையிலே ஹாரம் முதலில் சதங்கை முதலிய திரு ஆவணங்கள் அணிவிக்கப்பட்டவனாக அமருதுக்குள்ள சந்தனத்தில் பூசப்பெற்று திருமேனி உடையவனாக பீதாம்பரத்தில் தரித்தவனாக நித்திய நாம் தகவலுக்கு பிள்ளை என்று சொன்னால் சொத்தை கொடுத்து விடலாம். ராமானுஜருக்கு சிஷ்யர் என்றால் இந்த ராமானுஜர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி 108 திவ்ய தேசங்களை தரிசனம் செய்வது என்றாலும் ராமானுஜர் திருவடிகளை சரணாகதி அடைவோம். வைஷ்ணவ அடியார்களுக்கு அனைத்தும் தமனின்றி தமக்கு என்று அடியவருக்கு மோட்சத்தை நல்கும். இந்த பரமபதமே வைஷ்ணவரின் கடைசி இலக்காகும். மோட்சம் கூறுவதே குறிக்கோள் என்றும் அடியவருக்கு இந்த பரமபதமே எல்லையில்லா நிலையாகும். மேல் தடக்கையை சங்கு சக்கரத்தோடு சுகாதாரண களியம்பூ போல இதழ் போல கருத்துவனாய் தாமரை இதழ் போன்று திருக்கண்களுடைய கோடி மதர்களை உள்ள ஒத்த அழகுடைய உலகை மயக்கும் திருமேனியுடைய கோடி சூரிய பிரகாசங்களுடைய கோமளமான அவயங்களை நிற்பவனான தோல்வளையிலே ஹாரம் முதலில் சதங்கை முதலிய திரு ஆவணங்கள் அணிவிக்கப்பட்டவனாக அமருதுக்குள்ள சந்தனத்தில் பூசப்பெற்று திருமேனி உடையவனாக பீதாம்பரத்தில் தரித்தவனாக நித்திய உடையவனாக எப்போதும் ஸ்ரீ பூமி நீலாதேவி நீலாதேவி இடைவங்களோடு ஈஸ்வரர்களுக்கெல்லாம் மேலான பரமேஸ்வரரை நித்தியர்களாகவும் முக்திகளாகவும் சேவிக்கப்படுவாய். அனைவரும் பெரிதான ஸ்ரீவல்லிபியான பரமபதநாதர் நாமும் சென்று இந்த 108வது விதேசத்தை வைகுண்டத்திற்கான நாம் ராமானுஜர் திருவுகளை பற்றி கொண்டு சரணாகதி அடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றோடு 108 திவ்ய தேசங்கள் முடிவுற்றது. இனி அது 51 சக்தி பீடங்களை பற்றி நான் கூறவிருக்கிறேன்.